எனக்கு அடிக்கடி ஏதாச்சும் சாப்பிடணும்னு டெம்ப்ட் ஆயிட்டே இருக்கும். உங்களுக்கும் இந்த மாரி தான் இருக்குமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி எனக்கு இன்னைக்கு என்ன சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா, வெங்காயம் தக்காளி சட்னி. இதத்தான் எங்க ஊர்ல வந்து கார சட்னின்னு சொல்லுவாங்க. கார சட்னின்றது ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு விதமா செய்வாங்க. எங்க ஊர்ல வந்து இந்த மாரி தான் வந்து செய்வோம். எனக்கு கார சட்னி சாப்பிடணும் போல இருந்துச்சுன்னா, என் ஹஸ்பண்டுக்கு வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் சாப்பிடணும் போல இருக்காம். என் ஹஸ்பண்டுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். பையனுக்கும் ரொம்பவே பிடிக்கும். சரி குழந்தைக்கு கடையில வாங்கி குடுக்க தேவையில்லன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டே வந்து செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த சீவுறது, பொரிக்கிறதுலாம் எனக்கு எப்பவுமே வராது. அதெல்லாம் அவங்க டிபார்ட்மெண்ட். அவங்களே பார்த்துக்குவாங்க. நான் வந்து அந்த கேப்ல வந்து சட்னி ரெடி பண்ணிட்டுருந்தேன். எப்படி ஃப்ரை பண்றது அவங்க வேலையோ, அதே போல தோசை ஊத்துறதும் அவங்க வேலை தான். நான் தோசை ஊத்துனேன்னா, ஒண்ணு ரவுண்ட் ஷேப்ல வராது. அப்படி இல்லையா பிச்சுட்டு போயிடும். எதுக்கு ரிஸ்க்கு? நீங்களே பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிருவேன். அவங்களும் தோசை ஊத்திருவாங்க எப்பயுமே. அப்புறம் 2 பேருமா சேர்ந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அவங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைக்கு போயிருவாங்க. அதுக்கப்புறம் நான் தான் வந்து சிப்ஸ போட்டு எடுத்தேன். இந்த கடையில வாங்குற பொட்டேட்டோ சிப்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தோலோடையே வந்து அப்படியே எண்ணெயிலே சீவி போடுவாங்க. அவங்கலாம் எப்படி அந்த அளவுக்குலாம் வந்து ட்ரெயின்டா இருக்காங்கன்னு தெரியல. எனக்கு இத போட்டு எடுக்கிறதே வந்து பெரிய டாஸ்க்கா இருந்துச்சு. அதுல 2, 3 இடத்துல சூடு வேற வச்சுக்கிட்டேன். எனிவேஸ் சிப்ஸ் வந்து ரொம்பவே கிரிஸ்பியா வந்திருந்துச்சு. அதுவரைக்கும் ஹாப்பி தான் எனக்கு. சைட் டிஷ் செஞ்சாச்சு. மெயின் டிஷ் என்ன செய்யறதுன்னு பார்க்குறப்ப, என் கண்ணுல வந்து கருவேப்பில பட்டுச்சு. சரி கருவேப்பில தொக்கு செஞ்சிரலான்னு அத தான் வந்து செஞ்சேன். எங்க வீட்ல எல்லாருக்குமே வந்து இந்த கருவேப்பில தொக்கு ரொம்பவே பிடிக்கும். கடைசியா அந்த தொக்கு கூட கொஞ்சமா வெந்தய பொடி சேர்த்துக்கிட்டீங்கன்னா, டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும்.